வெல்கம் டு மணி மேக்னெட் தமிழ். நான் உங்கள் குட்டி. நாம் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே வந்து சைட்வேஸில் போயிட்டே இருக்காங்க. ஸோ இறங்கின ஒரு ரேஞ்சில் இருந்து திரும்ப அவங்க வந்து ரொம்ப நாளாக மூவ் ஆகாமல் அப்படியே ஒரே ஸ்டேஜுக்கு ஐ திங்க் ஒரு ஒரு 2 மந்த் 2 to 3 மந்த் பக்கம் அவங்க ஒரே ஸ்டேபிளாக ஒரே பிளேஸ்லேயே இருக்காங்க. ஸோ நாம அந்த ஸ்டாக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட பேர் என்ன அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட சார்ட் பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த ரேஞ்சில் பவுண்ட், அதாவது இவங்களோட சப்போர்ட் லெவல் அப்படின்னா இவங்களோடது 78 ரூபாய் 85 பைசா. ஸோ நானும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆஹ், இந்த ரேஞ்சிங் பவுண்ட்லேயே தான் இருக்கு. ஸோ இதில் விட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேஞ்சிங் பவுண்டா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த 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 பாக்ஸை விட்டு இவங்க நகர மாட்டாங்க. ஸோ அடுத்த லெவல் இவங்க போக மாட்டாங்க. ஸோ எப்போ இந்த 85 ரூபாய் இவங்க பிரேக் பண்றாங்க அப்படின்னோ, ஸோ அதுல இருந்து இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா 87 ரூபாய் கொடுக்கலாம். 85 ரூபாய்க்கு பிரேக் பண்றாங்க அப்படின்னா 87 ரூபாய் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 89, அதுக்கப்புறம் 92. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ இவங்க நல்ல மூவ்மெண்ட் தான் இருக்கு. பட் என்னன்னா இந்த பாக்ஸை வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேபி இது Jan 24 இருந்து எப்ப Jan 24 இருந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த சப்போர்ட்ல இருந்து அவங்க வந்து இதே லெவல்லே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க பிரேக் ஆனாங்க அப்படின்னா இவங்க அடுத்த லெவலுக்கு இவங்க மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இவங்களோட ஃபண்டமெண்டலாம் நம்ம அப்படியே பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ லாஸ்ட்டாக வந்து ட்ரேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 82 ரூபா 80 பைசால ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 58,000 கோடியில் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதோட ஹை வந்து 101 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ லோ வந்து 52 ரூபா. இவங்களோட ஸ்டாக்கோட பிஇ வந்து ஒரு நெகட்டிவா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட அதிகமா இருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ப்ரொமோட்டர் கிட்ட 37% தான் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கு. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ஒரு ஆவரேஜான ஒரு ஆர்ஓசி தான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து கொடுக்கறது இல்லை. இது ஒரு நெகட்டிவ் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈவனாக தான் இருக்காங்க. ஸோ பட்டு ஒரே அந்த 732 கோடி. ஸோ இந்த இதுலயே டிசம்பர் லாஸ்ட் குவார்டர்லயும் December 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஒரே கன்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ எதுவும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டவுனாகவும் இல்லை. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 1 ரூபாய் 4 பைசா, ₹1 11 பைசா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பெருசா அதுலயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ டோட்டலி ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது இங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 22 அன்னைக்கு மார்ச் 22 வரைக்கும் இது கோவிட் டைம்ல இருக்கணும். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்க மார்ச் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 கோடி. ஸோ 2485 கோடி 3027 கோடி. ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேரும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ அவங்க டிவிடன் பெய்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ டிவிடன் பெய்ட் கொடுக்கறது இல்லை. உம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் growthம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ சிபிஆர் growthம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்ல. ஸோ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 11% இருக்கு. ஸோ இவங்களோட மெயின் மெயின் இதுவே செக்டரே வந்து மெயின் மெயின் பிளேஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் வந்து எப்பவுமே ஒரு பேங்க் ஆர் ஃபினான்ஸ் செக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க கிட்ட கடன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ மேபி இவங்க கடன் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு ஃபினான்சிங் வந்து எப்போ பாரோயிங் அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்பதான் இவங்க வந்து வளர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் ஒரு 19,000 கோடி இருக்கு. ஸோ கடன் தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இது நான் இதை பார்க்கலாம். ஸோ அதர் அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,76,600 கோடி கிட்ட உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ கடன் கொடுத்தாலும் ஈக்குவல் டு அந்த ஈக்குவல் பண்றதுக்காக இவங்கள்ட்ட வந்து அசட்ஸும் உங்க கையில இருக்கு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸாகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சிருக்காங்க. அதர் அசட்ஸ் ப்ளஸ் இதோட ஸோ ஆர்ஓஇ பாருங்க 11%, 6% மைனஸ்ல இருந்து பிளஸ்ல பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ May 23 வரைக்கும்.
ஸோ அதே மாதிரி இவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் கிட்ட 39%லேருந்து 37% வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் ஹோல்டிங் இருக்கு 24.30% லாஸ்ட் குவார்டர்ல. அண்ட் டிஐஎஸ் பிளஸ் கவர்மெண்ட்ஸ் பிளஸ் பப்ளிக் கிட்ட ஒரு 27.90% வந்து ஹோல்டிங்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா. இயர்லி பார்க்கும்போது சேம் அஸ் அதே தான். ஸோ இயர்லி இது வந்து டிசம்பர் இயர்லி வரைக்கும் நம்ம இதை பார்க்கறது சேம் அதே தான். ஸோ இது ஃபண்டமெண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பட் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸும் வந்து இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸும் சூப்பராக தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து ஏறுவாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் நமக்கு டைம் கம்பல்சரி எடுக்கும். ஸோ இவங்க கிட்ட என்பிஏ, ஸோ அது நம்ம பார்க்கணும். ஸோ என்பிஏ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் என்பிஏ 0.68% தான் இருக்கு. காசு என்பிஏ ரொம்ப கம்மியாக இருக்கு 2.4%. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி ஏன்னா இது என்பிஏ இன்க்ரீஸ் ஆக கம்பெனியோட இது வந்து க்ரோத் வந்து டவுன் ஆகும். ஸோ மேபி என்பிஏ வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எல்லாமே அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வருவேன். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே அக்குமுலேட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக் எப்போ வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ண உடனே இந்த ஸ்டாக் வந்து கம்பல்சரி பிளாஸ்ட் ஆகும். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க. ஸோ பை பண்ணுங்க. பட் ஆனால் நான் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனலிசிஸ்ல தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இது யாருக்கும் பை ரெக்கமெண்ட் செல் ரெக்கமெண்ட் நான் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்டாக்கை நானும் பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் ஸோ இது எப்போ பிளாஸ்ட் ஆகுமோ அப்போ இது ₹100 கம்பல்சரி போகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணலாம். பட் இது ஒரு 2 to 3 months கம்பல்சரி டைம் எடுக்கும். சரிங்களா. ஸோ இதை நீங்களும் ஒரு டைம் 2 டைம் அனலிசிஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.